பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் ஒரு அம்மா தான் கேட்டுருக்குறா. வாங்க அந்த அம்மா என்னென்ன பொருட்கள் கேட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தட்டைவடை வந்து கேட்டிருக்கிறா 1 கிலோ, மற்ற பகோடா வந்து 2 கிலோ, மற்ற எங்கால வந்து கோப்பித்தூள் 1/2 கிலோ, மற்ற கறித்தூள் வந்து 4 கிலோ, பத்தியத்தூள் வந்து 1 கிலோ, மற்ற அரிசி மாவு வந்து 1.5 கிலோ, மிக்சர் வந்து 1 கிலோ, 1/2 கிலோவாக நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சுது. இப்போ நாங்கள் அனுப்ப வழிக்கிட போகிறோம். இதேமாரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு எல்லோருக்குமே இனிய தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அட்வான்ஸாக தான் இந்த பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஓகே, இது வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு முதல் நாள். அதாவது இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னு சொன்னால், அதாவது தைப்பொங்கலுக்கு உரிய பலகார வகைகள். அதால் என்ன பலகாரம்னு சொன்னால் வித்தியாசமான முறையில் பைத்தம் பலகாரம் தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க இப்போ நாங்கள் அந்த பைத்தம் பலகாரத்தை எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் நேரடியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த பயரை வந்து நான் வடிவாக வறுத்து இந்த மாதிரிக்கு மாவாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாருங்க, 1 கிலோ பயர் அளவில் நான் எடுத்துருக்கிறேன். இந்தியாவில் சர்க்கரையும் வந்து 1 கிலோ அளவில் எடுத்துருக்கிறேன். இந்தியாவில் அடுத்தது வந்து இங்கால தேங்காய் பூ 1.5 தேங்காய் எடுத்து இந்த மாதிரி வெள்ளையாக திருவி வச்சுருக்கிறேன். இந்தியாவில் வந்து துவைக்கிறதுக்காக பைத்த பலகாரத்தை துவைக்கிறதுக்காக வெள்ளை பச்சை அரிசி மாவை வறுத்தும் கொஞ்சமாக கோதுமை மாவு அவிச்ச கோதுமை மாவும் எடுத்து கலந்து வச்சுருக்கிறேன். இந்தியாவில் ஏலக்காய் தூள் வந்து செய்து வச்சுருக்கிறேன். மற்றது எண்ணெய் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த தேங்காய் பூவை வறுத்தெடுப்போம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு சட்டி ஒன்றை வச்சுக்கொள்ளுவோம். அதில் வந்து நாங்கள் இந்த தேங்காய் பூவை போட்டு இப்படி வறுத்தெடுக்க வேணும். அது வந்து ஒரு உங்களுக்கு காட்டுற ஒரு கோல்டன் கலர் மாதிரி வறுத்தா காணும். பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வறுத்தடுங்கோ. இந்த மாதிரி வறுத்தா தான் பைத்தம் பலகாரமும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். வெள்ளையாக வறுத்தீங்கன்னு சொன்னால் வச்சு சாப்பிடலாம். இது மாதிரி நாங்கள் ரக்கி கீழே வச்சு கொள்ளுவோம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டுக்கு நாங்கள் இதை மிக்சி கப்பில் போட்டு அடிச்செடுக்கணும். இப்போ வந்து எங்களுக்கு தேங்காய் பூ வந்து நல்லா ஆறிட்டுது வறுத்தது. இப்போ வந்து நாங்கள் மிக்சி கப் ஒன்று எடுத்துருக்கிறோம். அதில் இந்த தேங்காய் பூவை போட்டு அடித்து எடுத்துகிட்டு வருவோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த எண்ணெய் பேருந்து வரைக்குள்ளே இந்த மாவுக்குள்ளே போட்டு நாங்கள் குலை கேட்கல நல்ல இதமாக வரும். இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பூ வந்து நல்ல வடிவாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்க என்ன ப்ரௌன் கலராக இருக்குன்னு சொல்லி இனிமேல் இதை நாங்கள் மாவுக்குள்ளே சேர்ப்போம். இப்போ வந்து பைத்தம் மாவில் இந்த தேங்காய் பூ இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்கள் சர்க்கரையை போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சம் இனிப்பு நீங்கள் குறைய வேணும்னு சொன்னால் சரிக்கு சரி எடுக்காமல் கொஞ்சம் குறையுங்க. நானும் கொஞ்சமாக போட்டு மிச்சத்தை வச்சுருக்கிறேன், பார்த்து போடுவோம். அதோடு வந்து ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். இப்படியே சேர்த்து கலந்து விடுவோம். பாருங்க, கலந்து பார்த்தேன்னா எனக்கண்டா காணாமல் இருக்குது இனிப்பு. மிச்சத்தையும் நான் போட்டுக்கொள்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி வடிவாக கலந்து விட்டுட்டோம். இந்த சர்க்கரை வந்து நான் இடித்து எடுத்தபடியாக இந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நீங்கள் நல்ல பவுடர் ஆக்கி போட்டு பிணைஞ்செடுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா திருப்பியும் மிக்சி கப்பில் இந்த மாவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுக்க போகிறேன். இப்போ
இப்போ வந்து நாங்கள் மாவை அடிச்சிட்டோம். இப்படி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். பாருங்க, இந்த சர்க்கரையில் இருந்த கட்டி ஒன்றுமே இப்போ இல்லாமல் போயிட்டு பாருங்க. இந்த மாதிரி நல்ல கலர் மாவும் இருக்குது பாருங்கம்மா. இப்போ வந்து அங்கால வந்து மிச்சம் கிடக்கிற மாவையும் நாங்கள் மிக்ஸி கப்பில் போட்டு அந்த மாதிரி அடிச்செடுப்போம். இங்கே பாருங்க, இந்த கலருக்கும் இந்த அடித்த கலரையும் பாருங்க, பார்த்தீங்களா? இப்போ அதே மாதிரியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்செடுப்போம். இப்போ வந்து நாங்கள் அடுத்ததும் அடிச்செடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே, எல்லாமே நாங்கள் அடிச்செடுத்துட்டோம். இப்போ வாங்கும் நல்ல வடிவாக அடிச்செடுத்துட்டு வந்துட்டோம். இந்த சர்க்கரையெல்லாம் போட்டு இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்ல வடிவாக அடிச்செடுத்துட்டு வந்துட்டோம். திருப்பவும் நாங்கள் ஒரு வேசனுக்கு இதை மாற்றிட்டு கொஞ்சம் கொதி சுடு தண்ணி விட்டு இதை பிணைஞ்செடுக்கணும். ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இங்கே பாருங்க. ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா இது வந்து நல்ல இனிப்பாக இருக்குது. அதனால் இதை விட கூட சர்க்கரையும் போடையில. அது முதல்ல நாங்கள் இரவாசி மாவை பிணைஞ்செடுப்போம். இப்போ நல்ல கொத்தி சுடு தண்ணியாக விட வேணும். கொஞ்சமாக விட்டு இதை பிணைஞ்செடுப்போம். கரண்டியால் பிணைஞ்சால் உங்களுக்கு விளங்காது. நான் சரியாக கொதிக்கு தண்டபடியாக தான் கரண்டியால் இப்படி ஒரு கால் கிளறிட்டு கையால் பிணைய போகிறேன். இப்போ வந்து இப்படி பிணைஞ்சு ஒன்று கேட்கல. உங்களுக்கு உருண்டை ஆக்கிற பதம் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் சுடுதண்ணியை நீங்கள் கணக்கப்பட தேவையில்லை. பாருங்க, இந்த மாதிரி என்ன சொன்னால் கணக்க சுடுதண்ணியை விட்டு இந்த பைத்தம்படியாரம் கிடவாது. அதனால் உங்களுக்கு தான் தெரியும் இப்படி இந்த மாவை பதப்படுத்தி உருண்டி எடுக்கலாம்னு சொல்லி. எனக்கண்டா காணும் போல் இருக்குது. நான் விட்ட தண்ணி அவ்வளவும் அந்த இனிப்பு வளம் கசியக்குள்ளே எங்களுக்கு தேங்காய் புளி இருக்கிற அந்த எண்ணெய் தன்மை எல்லாம் வரைக்குள்ளே எங்களுக்கு ஒரு சொட்டு என்னென்னு சொல்கிறது, உங்களுக்கு இந்த சுடுதண்ணியை பார்த்துறீங்களா? நான் பிடிக்கலாம் அந்தளவு தண்ணி விட்டாலே மிச்சம் இவ்வளவு மாவுக்கும். இது வந்து நான் இரவாசி மாற்றேன். அங்கால மிச்சமாக இருக்குஞ்சால பாருங்கோ. இப்போ வந்து பாருங்க, இதுலேயே இப்போ நாங்கள் பிணைஞ்சு போட்டு உருண்டி எடுத்து பார்ப்போம் இப்படி சரியாக வந்திருக்கோம். ஸோ ஓகே, இது வந்து எங்களுக்கு சரியான பதம். எங்களுக்கு உருண்டை பிடிக்க வருது பாருங்கோ. ஓகே, இந்த மாதிரி பதத்தில் எடுங்கோ. இப்போ வந்து அதே மாதிரி இதை நாங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்செடுப்போம். சுடுவது சரியா? இப்போ வந்து நாங்கள் ரெண்டுமே நல்ல வடிவாக பிணைஞ்சு எடுத்துட்டோம். இனிமேல் வந்து நாங்கள் உண்டாக்கி கொள்ளுவோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நாங்கள் திருப்பவும் வடிவாக பிணைஞ்சு கொள்ளுவோம். நீங்கள் வாசத்துக்கு நான் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மிளகு சீரகமும் வறுத்து மிக்சியில் போட்டு அடிச்சிட்டும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அது கேரமாக இருக்கும். நீங்கள் பார்த்து அளவாக கொஞ்சமாக போட்டுக்கொள்ளலாம். இது வந்து குறும்பான ஒரு வாசம் பெறும் இந்த ஏலக்காய் போடுறது. இந்த மாதிரி நம்ம வந்து ஓகே, எங்களுக்கு நல்ல பதமாக நான் எடுத்துட்டேன். இனிமேல் இதை உருண்டி ஆகும். எங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை உருண்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த மாவுக்கும் இதுக்கும் உருண்டி எடுத்த அப்புறம் என்ன ப்ரௌன் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும். உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு பட்டியில் போட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரியே இதையும் எடுத்துக்கொள்ள வேணும். அப்படி அமர்த்தியக்குள்ளே எங்களுக்கு துவைக்கக்குள்ள மாவுக்குள்ளே போட்டு உடையாமல் இருக்கணும். அந்த மாதிரிக்கு இங்கே பாருங்க. ஓகே, இந்த கையெல்லாம் பார்த்தீங்களா அந்த என்ன கலரில் வருதுண்டு பாருங்க. மா மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இப்போ புட்டு மா மாதிரி இருக்குது. இதை நாங்கள் அமர்த்தி எடுக்கிறது பாருங்கோ. இந்த மாதிரிக்கு மலை மலான்னு உருண்டி எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் உருண்டையெல்லாம் வடிவாக எடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க இந்த மாதிரி. இனிமேல் வந்து எல்லா உருண்டையும் எடுத்து போட்டு பார்ப்போம். இஞ்சால காட்டுங்க மாவை
இன்னும் இவ்வளவுமா இருக்குது உருண்டை எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே பாருங்க, எல்லா உருண்டையும் எடுத்து முடிஞ்சது. இனிமேல் இந்த உருண்டை வந்து நாங்கள் உடனேயும் துவைச்சி எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலம் அளவில் இது அப்படியே கொஞ்சம் முறுகி கொண்டு வந்த அப்புறம் நாங்கள் இதை துவைச்சி எடுப்போம். 2 மணித்தியாலம் இதை மூடி வைப்போம். இப்போ வாங்கோ இந்த பைத்தம் உருண்டை எல்லாம் வந்து நல்ல வடிவாக இறுகி கொண்டு வந்துடுது. வாங்கோ 2 மணித்தியாலும் சரியாக நான் இறுக வச்சேன். நான் பாருங்கோ இந்த மாதிரி நல்ல வடிவாக இறுகினா கொஞ்சம் எங்களுக்கு துவைச்சி எடுக்கல உடைக்காமல் வரும். அதனால தான் நான் உடனேயே துவைச்சி எடுப்பேன். இந்த ரவுண்ட் பிடிச்ச உடனேயே நான் துவைச்சி எடுப்பேன். ஓகே, இதுவும் இப்போ ஒரு பக்கமாக நாங்கள் அங்கால வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வந்து தோய் மாவுக்கு எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே வந்து இப்போ தேவையான அளவு உப்பு போட போகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை பச்சை அரிசி வறுத்த கொஞ்சமும் மற்றது கோதுமை அவிச்ச மாவும் எடுங்கோ. கொஞ்சமாக உப்பு போடுவோம். அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் உங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுவோம். இப்படியே கலந்து விடுவோம். இந்த உப்பும் மஞ்சளும் இந்த மாவில் சேர்கிற மாதிரி. இப்போ வடிவாக நாங்கள் கலந்து விட்டோம் மாவு. இப்போ வந்து இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி நல்ல வடிவாக கரைச்செடுப்போம். கட்டி இல்லாமலுக்கு கரைக்கணும். அவக்கண்டு தண்ணியை ஊற்றாதீங்கோ. பாருங்கோ இந்த மாதிரி வடிவாக கலந்து விடணும். பாருங்க இந்த மாதிரி கரைச்சதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த பதத்தை பார்க்கலாம். திருப்பவும் எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி விடலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட வேணும். இப்போ வந்து எங்களுக்கு இந்த பதம் ஓகே ஆகிட்டுது. ஓகே, இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வந்து ஒரு சட்டி கொண்டு வச்சு கொள்ளுவோம். அதில் வந்து நாங்கள் எண்ணெய் ஊற்றி கொள்ள போகிறோம். எண்ணெய் வந்து நல்ல வடிவாக கொதிச்சு வேறட்டுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போட்டு எடுப்போம். எங்களுக்கு வந்து நல்ல வடிவாக எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் பலகாரத்தை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ வந்து இதில் உருண்டையை 2 எடுத்து இந்த மாவில் போட்டுக்கொள்ளுவோம். இந்த மாதிரி வடித்து எடுத்துட்டு அப்படியே போட வேண்டிய. கையால் போடுறதான் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ பாருங்க, கரண்டியால் போட என்ன செய்யுதுண்டு பாருங்க. இப்போ கையாலேயே நான் போடுறேன். ஓகே, இந்த மாதிரி தட்டி விட வேணும். கணக்கை போட்டால் அவுட்டை பார்க்கும். அதனால் இந்த மாதிரி தட்டி விட்டு கொஞ்சம் போயினா எடுக்கலாம். சரி, ஓகே, நாங்கள் இனிமேல் எடுத்துடுவோம். பார்த்தீங்களா? அடுத்ததையும் நாங்கள் அப்படியே போட்டு எடுப்போம். இது எங்களுக்கு போயிட்டுது. அதையும் எடுத்துடுவோம். அதே மாதிரி நாங்கள் இனிமேல் எத்தனை உருண்டை போடணுமோ போட்டு எடுக்கலாம். ஆனால் ஒட்டாமலுக்கு நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. குண்டாலமான சட்டி இல்லாமல் இப்படி தட்டை சட்டியாக எடுங்கோ. அப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இந்த மாதிரிக்கு இந்த கட்டு வச்சு நான் ஒரு 4-5 போட போகிறேன். ஓகே, எல்லாமே நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாமே வடிவாக பொரிச்சு எடுத்துட்டோம். இனிமேல் வாங்க நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம்.
முரண்டு வந்துருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூடாறதான் எங்களுக்கு இன்னும் நல்ல வடிவாக வரும். இங்கே பாருங்க எப்படி சாப்பிடு பார்ப்போம். சூடாற எங்களுக்கு அந்த இன்னும் கொஞ்சம் நல்ல முரண்டு வரும். இப்போ தானே எல்லாம் பொறிச்சு எடுத்தேன் நான். வேறு லெவலில் இதுக்குள்ள நீங்கள் இந்த கச்சானுகள் எதுவும் கஜ்ஜுகள் அதில் போடுறோன்னு சொன்னாலும் நீங்கள் பொடிச்ச செய்து கொள்ளலாம். ஆனால் அதுகள் போட்டால் உடைக்க பார்க்கும். சில வழியில் பொறிச்சு எடுக்க உடைக்க பார்க்கும். வேறு லெவலாக இது பொங்கலோடையும் நான் செய்த நான் எனக்காகவும் அதோட ஒரு அம்மாவளால் கேட்டிருக்கிறா. எந்த நாள் எனக்கு வராதான். இப்போ பார்சல் போடணும். இப்போ 1.5 கிலோ கேட்டிருக்கிறா. லண்டனில் இருக்கிற அம்மாவா? ஓகே. இது பைத்தம்பலாயிரம் வந்து எல்லா சுவைகள்லையும் செய்து சாப்பிடலாம். அதில் இதுவும் ஒரு சுவை இனியில் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணுங்க இப்படி செய்கிறதுக்கு. சூப்பராக இருக்குது. ஒரு ஆளுக்கு சிரிப்பாக இருக்குது. அங்கால நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் இதில் பொறிச்ச இதுகள்லேருந்து அடுப்புகள்லேருந்து முழுக்கள் பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு க்ளீன் பண்ணி கொண்டு வச்சுட்டு வந்து நான் இது கொஞ்சம் ஆற விட்டு தான் பேக்கிங் அடிக்கணும் அம்மாவுக்கும். அதோடு நானும் இது பைத்தம்பராரத்தை வந்து போத்தலில் போட்டுட்டு இறுக்கி மூடாதேங்க. எப்போவும் ஒரு சக்கு மனம் கொண்டு வரும். அதனால் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, இப்போ தட்டுப்பட்டிகளை வச்சா தான் அந்த புட்டு இடியப்பங்கள் பழுதாகாத மாதிரி இதையும் மூடி ஒரு காற்று போகிற மாதிரி வையுங்க. அப்போனா இன்னும் கொஞ்சம் நாளே கூட இருக்கும். நாங்கள் பேக்கிங் அடித்தா கொஞ்சம் கிடக்காது தான். இருந்தாலும் பேக்கிங்கை விட அந்த போத்துருக்குள்ள போடுறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நானும் போட்டு பார்த்துருக்குறேன். ஓகே, இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.